இப்போ நான் என்ன பண்ண போறேன், check whether p of x is a multiple of g of x or not. I have to find out the p of x, given p of x is a multiple of g of x or not. ரைட்டுங்களா? அப்போ p of x ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. x cube minus 5x square plus 4x plus 3. g of x கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. x minus 2. இது லீனியர் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க, இது கியூபிக் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாலினாமியல் தான். அவ g of x வந்து p of x ஓட மல்டிபிளா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது 10ன்றது 2 ஓட மல்டிபிளா அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணா 10 வரும். அது மாதிரி இது கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஈஸி. என்ன பண்ணலாம், இந்த g of x இருக்குல்ல, இதை 0ன்னு வச்சுட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது என்ன ஆகும், x minus 2 equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? x minus 2 equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணலாம். x minus 2 equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணா x is equal to 2ன்னு வரும். ஓகே, அப்ப x is equal to 2ன்னு வரத நான் என்ன பண்ண போறேன், இந்த p of x ல கொண்டு போய் போட போறேன். p of 2 எதுக்காக, to find the value of polynomial. value of the polynomial 0 வருதான்னு செக் பண்ண போறேன். ஸோ அப்ப 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த x இருக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையுமே என்ன பண்ண போறேன், இந்த x இருக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் 2 போடணும். ஆக்சுவலா 2 power 3 minus 5 2 power 2 plus 4 of 2 plus 3. என்ன வருது, 8 minus இங்க 4 வரும். அப்ப 5 4s are 20 வரும். 4 2s are 8. இங்க plus 3. சரிங்களா? அப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா என்னது, ஸோ 8 8 ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு, 16 வருது. இங்க 5 4s are minus 20, இங்க plus 3 தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 19 minus 20. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா -1 தான் ஆன்சர் வருது. p of 2ன்றது வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 2க்கு என்ன வருது, -1 வருது, which is not equal to 0. வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 0ன்னு ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்ம சொல்லலாம் g of x வந்து மல்டிபிள் அப்படின்னு. ஆனா அப்படி இங்க இந்த கேஸ்ல ரெடியூஸ் ஆகல. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், p of x is not a multiple of g of x. கிளியர்? இதான் நம்ம ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம ரிமைண்டர் தியரம் பார்க்க போறோம். ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ரிமைண்டர் p of x க்கு g of x ஆல டிவைட் பண்ணல என்னன்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் p of x equal to x cube minus 2x square minus 4x plus 1. சரி, -1 போட்டுக்கலாம். -1. g of x என்ன, x plus 1 எடுத்துக்கிட்டாச்சா? சரி, இப்ப g of x இருக்குல்ல, g of x இப்ப g of x நம்ம என்ன பண்ண போறோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணு. அப்ப x is equal to -1 வரும். இப்ப இந்த -1 இதுல அப்ளை பண்ணுங்க. -1 cube
2 of minus 1 square minus 4 of minus 1 minus 1 p of x. சரிங்களா? இந்த g of x 0க்கு ஈக்குவேட் பண்ணனா அந்த x plus 1 equal to 0. இந்த 1 அங்கிட்டு போச்சுன்னா minus 1. இந்த minus 1 கொண்டு போய் எதுல போடணும்? இந்த p of x ல போடணும். இப்போ p of x ல போட்டா நமக்கு ஒரு ஆன்சர் வருது பாருங்க. minus 1 கியூப்னா minus 1 into minus 1 into minus 1. ஆட் நம்பர்ல இருக்கு, அதனால minus 1 தான் வரும். இங்க plus 1 வரும். minus 1 into minus 1 plus 1. இந்த plus 1 ஓட minus 2 மல்டிப்ளை பண்ணா minus 2. இங்க minus 4 into minus 1 plus 4. இங்க minus 1. So p of x ஓட வேல்யூ என்ன? p of x க்கு வேல்யூ ஆஃப் தி என்ன பண்றோம்? minus 1 போடலாம். அதாவது p of minus 1 ஓட வேல்யூ அப்ப என்ன வருது? so மைனஸ்ல இருக்கறதல ஆட் பண்ணிக்கோங்க. சேம் சைன் ஆட் டுகெதர் and put the same sign. so 4 வருது, minus 4 வருது. இங்க plus 4 வருது. அப்ப ஆக்சுவலா என்ன வருது? 0 வருது. அப்ப 0 வரதுனால ரிமைண்டர் வந்து 0. இப்ப ரிமைண்டர் வந்து 0 வரும். ஏன்னா இப்ப வந்து 10 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? பார்ஷன் 5 வரும். ரிமைண்டர் 0 வரும். அப்ப எக்ஸாக்ட்டா 2 ஆல 10 வந்து 2 எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணுது. அது போல இங்க p of x வந்து நம்ம p of x g of x ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ண முடியும். சோ டிவைட் பண்ணி எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வரும். அப்படிங்கறதும் இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப இன்னொரு விதமாவும் சொல்லலாம், p of x is the multiple of g of x. சரிதானா? ஏன்னா இதை எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வருது. அதான் இங்க எக்ஸ்ட்ரா ரிமைண்டர் என்ன வருதுன்னு கேக்குறாங்க. சரி, இந்த மாதிரி கணக்கு பார்த்தாச்சு. பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள். அடுத்த கணக்கு p of x equal to 4x cube minus 12x square plus 14x minus 3 இப்படி இருக்கு. g of x என்ன? 2x minus 1 இருக்கு. இந்த g of x என்ன பண்ண போறோம்? 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணா g of x 0 ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2x minus 1 equal to 0. இந்த 1 இங்கிட்டு போனா plus 1. இந்த 2x இந்த 2 மல்டிப்ளைல இங்கிட்டு போனா டிவைடு. அப்ப x is equal to 1/2. இதை வந்து என்னென்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா p of 1/2 that is equal to அந்த ஈக்குவேஷன்ல போடலாம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க? 4x. இப்ப 4 of 1/2 the whole cube minus 3 of 1/2 square plus 4 of 1/2 plus 50 கொடுத்திருக்காங்களா? தப்பா போட்டாச்சு. மேல இருக்கு. ஆக்சுவலா p of x equal to 4x cube minus 12x square plus 14x minus 3. இப்போ நம்ம 1/2 போட்டோம்னா சப்ஸ்டிட் பண்ணோம்னா this 1/2 இந்த போட்டு வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 0 வருதா இல்லதா என்ன எனி நம்பர் வருதான்னு பார்ப்போம். ஸோ 1/2 whole cube minus 12 1/2 square plus 14 of 1/2 minus 3. ஸோ இங்க என்ன வரும்? யூஸ்வலா இங்க 1/8 வரும். ஏன்னா 1 கியூப் 1 தான், 2 கியூப் 8 வரும். அதாவது 1/8 இப்படி. இங்க 12 into 1/4. 1க்கு ஸ்கொயர் கொடுத்தாலும் 1 தான் வரும். அதனால 2க்கு மட்டும் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 1/4. ப்ராப்பரா நம்ம என்ன பேசிக்கா எப்படி சிம்பிளா பண்ண முடியுமா பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கணும். ரொம்ப நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மேக்ஸிமம் போல எல்லா ஸ்டெப்பும் எளிமையான எலிமெண்டரி முறையில தான் நம்ம பண்றோம். ஸோ 14 ஆஃப் 1/2 ஆஃப்னு போட்டுக்கோ, இல்லாட்டி மல்டிப்ளை போட்டுக்கோ, எல்லாமே ஒன்று தான். இங்க வந்து சார் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்க ஆஃப் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. -3 p of x. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த நியூமரேட்டர்ல வச்சு எழுதிக்கலாம். 4/8 இங்க -12/4 இங்க +4/2 இங்க -3. ஸோ இங்க என்ன பண்ணுங்க? ரெடியூஸ் பண்ணிடுங்க. ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 1/2 வரும். இங்க என்ன வரும்? -6 இங்க
இங்க வந்து 2 டைம்ஸ் 3 4s ஆர் இங்க 1 4s ஆர் 3 டைம்ஸ் இங்க பண்ணீங்கன்னா 7 வரும், இங்க -3. ஆக்சுவலா ஃபிராக்ஷன் இருக்கு, ஹோல் நம்பர் இருக்கு, அதனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா -3 + 3 என்ன வரும்? -6 வரும். 1/2 -6 + 7. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரலாம்? எல்சிஎம் வந்து எடுக்கணும். ஏன்னா இங்க ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, இங்க ஹோல் நம்பர். அப்ப என்ன பண்ணலாம்? 1 -12 இங்க 14 4/2. ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 ஆல மல்டிப்ளை டிவைட். அப்ப எல்லாத்துக்குமே காமனா 2ன்ற டினாமினேட்டர் இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இது மாதிரி எல்லாம் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? நார்மலா 6 + 7 ஆட் பண்ணிடலாம். என்னன்னு 13. அதை -6 + 7னா என்ன சொல்லலாம்? ஆட் பண்ணோம்னா +1 வரும். சரிங்களா? ஸோ ஏன்னா -6 + 7 அது மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா எல்சிஎம் இது ஒரு முறை இந்த எல்சிஎம் கூட சொல்லிக்கலாம். இதை பார்த்தா எனக்கு +1 14 15 -12/2. அப்ப என்ன வருது? 3/2 வருது. 3/2 வருது. அப்ப ரிமைண்டர் இப்ப இந்த p(x) g(x) ஆல டிவைட் பண்ணல ஒரு ரிமைண்டர் வரும். அது வந்து 3/2 இருக்கும். சரிங்களா? எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது. ஓகே, இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, 3x³ - 4x² + 7x - 5 whole divided by x + 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிளா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? இதை இங்க எழுதிக்குங்க. 3x³ - 4x² + 7x - 5 இங்க x + 3 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த 3x² இந்த x ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன வரும்? x³ சாரி 3x³ x ஆல இங்க இருக்கு x, இங்க 3x³ இருக்கு. x ஆல டிவைட் பண்ணா 3x² வருது. அப்ப இங்க 3x² போட்டுக்குங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3x³ வரணும். ரைட்டுங்களா? அடுத்தது இதையும் இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3x² என்ன வரும்? 6 + 6x². சரிங்களா? அடுத்தது எதுவுமே கிடையாது. +0 + 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. பண்ணீங்கன்னா இங்க 0 மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்ப சைன் வந்து நம்ம இப்படி பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப 3x³ 3x³ போச்சுன்னா 0. 4x² -4x² -6x² ரெண்டுமே சேம் சைன்ல இருக்கு. ஆட் அண்ட் புட் த சேம் சைன் 10x². அடுத்தபடி என்ன இருக்கு? +7x 0வால மைனஸ் பண்ணாலும் சரி, பிளஸ் பண்ணாலும் சரி, அதே தான் 7x. -5 0வால ஆட் பண்ணாலும் சரி, மைனஸ் பண்ணாலும் -5 தான். சரிங்களா? இப்ப இது மாதிரி கிடைச்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் அடுத்த இது என்ன பண்ண போறோம்? 3x² இருக்கு. எந்த இடத்துல? இங்க இந்த இடத்துல 3x². சாரி, 3 3s are எவ்வளவு? இங்க ஒண்ணு தப்பு பண்ணிருக்கோம் பாருங்க. என்ன பண்ணிருக்கோம்? 3 3s are 9 தானே? 9. அப்ப என்ன வரணும்? 13x² வரணும். சரிங்களா?
இப்போ 13x² வந்து சரி. இப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் இந்த -13x² இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கா, எக்ஸால டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும், -13x வருதா, -13x இங்க போட்டுக்கோ, -13x. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு, -13x² வரும். சரிங்களா? இப்ப ஏன்னா இந்த நம்பரோட இங்க போட்டு எதை மல்டிப்ளை பண்றனோ அதுதான் இங்க வரும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்டைரக்டா இது மாதிரி டிவைட் பண்ணி பார்த்து இந்த நம்பரை இங்க போட்டு மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப -13xையும் -13xையும் 3 மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளவு வருது, -39x வருது. அதை இங்க போட்டுக்குங்க, -39x. வேற எதுவும் மல்டிப்ளை பண்றதுக்கு இல்ல, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியாச்சு, அதனால +0 போட்டுக்கலாம். அப்ப ஓவரால் வேல்யூ என்ன வருது அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சைன் சேஞ்சஸ் பண்ணணும். இங்க பிளஸ் போடணும், இங்க பிளஸ் போடணும், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கோ. சரி, இப்ப பாருங்க, இந்த இது ஆட் பண்ணோம்னா 13x² 13x² ரெண்டுமே சேம் பவர்ல இருக்கு. அதனால நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ணலாம். இங்க பிளஸ் சைன், +13x² -13x² என்ன வரும், 0 போட்டாச்சு. அடுத்தது இங்க 7x, இங்க 13(9x) ரெண்டுமே பாசிட்டிவ் தான். சரிங்களா? ஏன்னா முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. 39x பாசிட்டிவ், 7x பாசிட்டிவ். ஆட் அண்ட் புட் த சேம் சைன். சரிங்களா? சேம் சைன் இருக்கு, அதனால ஆட் அண்ட் புட் த சேம் சைன். என்ன வருது, ரெண்டையும் ஆட் பண்ணா 39 ஒரு 7 1 வச்சுக்கோங்க, 1 வச்சுட்டீங்கன்னா 40 ஆயிடும். அப்ப 46 வருது, 46x வருது. அப்புறமேட்டு என்னது, -5ல 0 போச்சுன்னா -5 தான். சரிங்களா? அப்ப 46x - 5 வருது. ரைட்? x² வராது, ஏன்னா ரெண்டுமே x தானே, x தானே நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். இங்க x² எல்லாம் மைனஸ் பண்ணியாச்சு, 0 வந்துருச்சு. x ஆல மைனஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோஎஃபிஷியன்ட் படி தான் இங்க 46 வந்துருக்கு. இங்க 7, இங்க +39, இங்க 7x, இங்க +39x. இது ரெண்டும் ஒரே பேட்டர்ன், x² பேட்டர்ன், இது x பேட்டர்ன். x பேட்டர்ன் தான் வச்சுக்க முடியும். சரிங்களா? அப்ப பாருங்க 40. இப்போ அடுத்த ஸ்டெப் போக போறோம். என்ன பண்ண போறோம், இங்க 46x இருக்குது, இங்க வெறும் x இருக்கு. அப்ப 46x வர மாதிரி இங்க பாருங்க, 46x இங்க இருக்க x ஆல டிவைட் பண்ணா 46 வரும். அதனால அந்த 46 நான் அங்க போட்டுக்க போறேன். +46 தானே வந்திருக்கு, +46 போட்டுட்டேன்னா சரி. அப்ப இந்த +46 இதாலையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறேன். எழுதலாமா? +46 மல்டிப்ளை பண்ணுங்க, 46 × x 46x. அப்புறமேட்டு 46 × 3 138 வரும். சரிங்களா? 46 × 3 எப்படி சொன்னேன், 4 3s are 12. அதுல 12ல 150 மைனஸ் பண்ணிக்கோங்க, 138 வருது. இப்ப சைன் சேஞ்ச் பண்ணணும், முன்னாடி சொன்ன மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணலாமா, இங்க மைனஸ், இங்க மைனஸ் பண்ணி ஆன்சர் என்ன வருது, இங்க 0 வரும். 46x -46x ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தானே, எக்ஸோட பேட்டர்ன் தானே, ஹையர் பவர் ரெண்டுமே ஒன்று தான். அதனால இங்க 0 வரணும், 0. சரிங்களா? இங்க என்ன வரும், -5, இங்க -138. அப்ப 2 வாங்கிக்கோங்க, அப்ப 140 ஆகுது. அப்ப 1 -143 வரும். அப்ப ரிமைண்டர் வந்திருக்குது, அதனால எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது. ரிமைண்டர் -143. -143. The remainder is 143 எழுதுங்க. The remainder is -143 the answer. சரிங்களா? எதால டிவைட் பண்ணிருக்கல, சோ இதால டிவைட் பண்ணல, உனக்கு ரிமைண்டர் -143 கிடைக்குது. சரிங்களா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. What is the remainder when x power 2018 plus 2018
is divided by x minus 1 அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஜி ஆஃப் எக்ஸை வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ப்ளஸ் ஒன் வருமா. அதை வந்து இந்த ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் பவர் 2018 பிளஸ் 2018. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறத நம்ம எதில் போடணும், இந்த ஈக்குவேஷனில் போட்டு வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 0 போடையில, சாரி 1 போடையில 0 வந்துச்சுன்னா அப்போ ரிமைண்டர் 0 கிடையாதுன்னு அர்த்தம். ரிமைண்டர் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் பவர், அதாவது 1 பவர் 2018 பிளஸ் 2018 இப்போ என்ன வரும், இப்போ இங்கே எனிதிங் 1 பவர் எனிதிங் இருந்தாலும் சரி அது 1 தான். பிளஸ் 2018, 1 பிளஸ் 2018 2019. ஸோ ரிமைண்டர் என்ன வருது, 2019 வரும். சரிங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, 4x cube plus 6x square minus 23x plus 18 இதை நான் டிவைட் பண்ண போறேன். x plus 3 ஆல டிவைட் பண்ணுறேன். ஸோ நம்ம x plus 3 ஆல டிவைட் பண்ணும்போது இதுக்கு சின்னதா என்ன பண்ணிக்கலாம், லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஆக்சுவலா நமக்கு இங்க கொடுத்துருக்கிறத நம்ம இதுல எழுதிப்போம். 4x cube plus 6x square minus 23x plus 18. ஸோ இங்கே கொடுத்துருக்கதை இங்கே எழுதிக்கலாம், x plus 3. ஸோ நான் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதோட இதை மல்டிப்ளை பண்ணணும். அது இந்த 4x கியூபுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 4x கியூப் டிவைடட் பை இந்த 4x கியூப் டிவைடட் பை இந்த எக்ஸை பண்ணுறேன். பண்ணேன்னா என்ன வரும், 4x ஸ்கொயர் வரும். அப்போ 4x கியூப் ஈக்குவல் டு என்ன வருது, x இன்டூ 4x ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண தானே இது வருது. ஸோ அதனால இப்போ 4x கியூப்ல எக்ஸை டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது, 4x ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ அந்த எக்ஸால மல்டிப்ளை பண்ணா சேம் இதே அகைன் இதே கிடைக்கும். அதனால நான் இங்கே சிம்பிளா 4x ஸ்கொயர் போடுறேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 4x கியூப் கிடைக்கும். சரிங்களா, அடுத்து என்ன பண்ணணும், இதோட இது மல்டிப்ளை பண்ணிட்டேன். பிளஸ் 3 இருக்கு தானே, அப்போ 3யோட மல்டிப்ளை பண்ணணும்ல. 4 3s are 12, 12 x ஸ்கொயர். மேலே x ஸ்கொயர் இருக்கு, கீழே x ஸ்கொயர் இருக்கு. அதனால என்ன வெர்டிகலாக ஸ்ட்ரைட்டா எழுதிக்கிட்டேன். இங்கே x கியூப் இருக்கு, கீழே x கியூப் இருக்கு எழுதிக்கிட்டேன். அடுத்து பாருங்க, மைனஸ் 23x கீழே எதுவும் இல்லை, அதனால பிளஸ் 0 போட்டுக்கிறேன். இங்கே பிளஸ் 18 இருக்கு, கீழே எதுவும் இல்லை, அதனால பிளஸ் 0 போட்டுக்கிறேன். சரிங்களா, அப்பதான் நமக்கு டெசிமல் கொஞ்சம் கிளியர் கட்டா இருக்கு. பாருங்க, அடுத்து இப்போ பாருங்க இதை மைனஸ் பண்றோம். ஸோ பாருன்னா இங்க என்ன பண்ணலாம், இங்க பிளஸ் இருக்கு அதனால மைனஸ் போடணும், இங்க பிளஸ் இருக்கு அதனால மைனஸ் போடுங்க, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ 4x கியூபை மைனஸ் 4x கியூப் பண்ணா இங்க 4x கியூப் பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். ஸோ ரெண்டும் ஆட் பண்ணா 0 ஆயிடும். அப்புறமா என்ன பாருங்க, மைனஸ் 12x ஸ்கொயர்டு, இங்க 6x ஸ்கொயர்டு. அப்போ ரிமைனிங் என்ன வரும், மைனஸ் 6x ஸ்கொயர்டு வரும். இங்க 0வால பிளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி சேம் அகைன் அதே தான் வரும். இங்க 18 0வால பிளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் சேம் 18 தான் வரும். சரிங்களா, இப்போ இந்த அடுத்த மூவ் என்ன பண்ண போறோம், எழுதிக்கலாம். பாருங்க, அடுத்தது இங்க என்ன இருக்கு, நான் இதை வந்து 0 ரிமைண்டர் 0 வர வரையும் நான் பண்ணணும், இல்லாட்டி ஒரு நம்பர் மட்டும் வர வரைக்கும் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, இந்த 6x ஸ்கொயர் வந்திருக்கா,
அதை வந்து இந்த எக்ஸால டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 6x கிடைக்குமா, அதை இந்த பிளஸ் 6xன்னு போட்டுக்கோ. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், -6x² தானே இருக்கு. அப்போ மைனஸ் போட்டா இங்கே மைனஸ் வரும். அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கோ. சரிங்களா, இங்கே மைனஸ் போட்டுக்கோ. -6x. இந்த -6xையும் xையும் மல்டிப்ளை பண்ணா -6x². சேம் சைன் தான் வரும். இங்கே என்ன வந்திருக்கோ அதே சேம் சைன் தான் வரும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த -6xையும் 3 மல்டிப்ளை பண்ணா -18x வரும். அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் தானே இருக்குது. ரெண்டு டேர்ம்ஸோட இந்த சிங்கிள் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸாக வரும். அப்புறம் மல்டிப்ளை பண்ணது இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம், +0. அப்போ ரிமைனிங் என்ன வரும், இங்கே முன்ன மாதிரியே என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாமா, இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும், இதுவும் சேம் சைன், இங்கே சாரி டிஃப்ரெண்ட் சைன். இங்கே +6x² -6x² ரெண்டுமே சேம் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் சைன், அதனால 0. இங்கே +18x, இங்கே -23x. அப்போ ரிமூவ் பண்ணோம்னா என்ன வரும், -5 வரும். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனு கிரேட்டர் சைனை புட் பண்ணணும். -5x. இங்கே 18 இருக்கு, இங்கே எதுவும் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே எழுதிடுங்க 18. அப்புறம் இன்னும் x இருக்கு, மேலும் என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும். ஸோ -5xஐ எக்ஸால டிவைட் பண்ணுங்க, -5 வரும். அந்த -5 இங்கே போட்டுக்கோங்க. இந்த -5யோட -5யோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணா -5x. அதுக்கப்புறமா என்ன இருக்கு, 3 இருக்கு. 5 3s -15 வரும். அப்போ பாருங்க முன்ன மாதிரியே இங்கே சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். சேஞ்ச் பண்ணியாச்சு. மைனஸ் பண்ணா என்ன வருது பாருங்க, -5x + 5x 0. அப்போ இங்கே என்னது, -15 +15 +18 ஆட் பண்ண என்ன வரும், சேம் சைன் ஆட் போட்ட சேம் சைன். இப்போ +33 வருது. அப்போ ரிமைண்டர் இஸ் 33. குவாஷன் என்ன வருது பாருங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, p of x equal to 2x³ minus kx² plus 3x plus 10. இது வந்து எக்ஸாக்டா g of x ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. g of x வந்து x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த p of x வந்து எக்ஸாக்டா g of x ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கிற போது ரிமைண்டர் கண்டிப்பா என்ன வரும், 0 வரும். அப்ப k ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. டு ஃபைண்ட் k ஓட வேல்யூ, இந்த p of x ல இருக்க இந்த k கோஎஃபிஷியன்ட் k இருக்குல்ல, அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு தான் தெரியுமே. ரிமைண்டர் 0 வருதுன்னா வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 0 தானே வரும். அப்ப நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் என்ன, ரிமைண்டர் 0 வரும். ஏன்னா எக்ஸாக்டா p of x வந்து g of x எக்ஸாக்டா டிவைட் பண்ணுதுன்னா ரிமைண்டர் 0. அதனால நம்ம இந்த g of x ஈக்குவேட் பண்ணி g of x 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன வரும், x - 2 = 0, x is equal to 2. அப்ப அந்த 2ன்னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த p of x பாலினாமியல் 0க்கு ஆகும். ஏன்னா இந்த p of x g of x டிவைட் ஆகுது. அதனால நம்ம இந்த g of x வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 0க்கு ஈக்குவேட் பண்ணி x is equal to 2ன்னு போடணும். சரிங்களா, இந்த g of x 0க்கு ஈக்குவேட் பண்ணி x is equal to 2ன்னு போடுறத இந்த p of x ல போடுங்க. பாருங்க, p of 2 equal to ஈக்குவேஷன் என்ன, 2x³ minus kx² plus 3x plus 10. That is 2³ minus k 2² plus 3 up to plus 10. சரிங்களா, இதை எல்லாத்துமே நம்ம என்ன பண்ண போறோம், 0க்கு தான் ஈக்குவேட் பண்ண போறோம். என்ன வருது, 2 into 8 வருது, மைனஸ் 4k வரும். பிகாஸ் 2 ஸ்கொயர்னா 4 வரும், -4k எழுதிக்கலாம்.
அப்போ 3 2s are 6 வரும். இங்கே ப்ளஸ் இருக்காங்க, ப்ளஸ் 6 போட்டுக்கோ, இங்கே ப்ளஸ் 10 போட்டுக்கோ, ஈக்குவல் டு 0 போடு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை வேல்யூ ஆஃப் த பார்லிமெண்ட் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம கே கண்டுபிடிக்கணும். ஏன்னா 0 ஆகும், ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 வருதுன்னு கொடுத்துருக்காங்க ட்ரிக்ஸ். பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா படி இது 2 into 8 16 வருது. இங்கே மைனஸ் 4k வரும். இங்கே 6ம் 10ம் ஒரே சேம் சைன், அதனால ஆட் அண்ட் புட் த சேம் சைன். 16 ஈக்குவல் டு 0. இந்த 16 16 ஆட் பண்ணால் 32 வருது. மைனஸ் 4k ஈக்குவல் டு 0. இது ரெண்டு சேம் சைன் தான், ஆட் அண்ட் புட் த சேம் சைன். மைனஸ் 4k அப்படியே இருக்கு. அப்புறம் ஈக்குவல் டு 0 அப்படியே போட்டாச்சு, மேலே இருந்து அப்படியே போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணலாம், கேவோட வேல்யூ தான் வேணும். அதனால 32 அங்கிட்டு கூட்ட பண்ணால் மைனஸ் 32 மைனஸ் 4k. என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட, k ஈக்குவல் டு 32 அப்பான் 4. சரிங்களா? அப்போ எத்தனை டைம் வரும், 8 4s are 32, 1 4s are 4, 8 4s are 32, that is 8. k ஓட வேல்யூ 8 னு எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, if two polynomial 2x cube plus ax square plus 4x minus 12 and x cube plus x square minus 2x plus a leave the same remainder when divided by x minus 3. Find the value of a and also find the remainder. Clear? So இதுக்கு நம்ம சேம் ரிமைண்டர் இருக்குன்னு சொல்றாங்க, லீவ் த சேம் ரிமைண்டர் இருக்குன்றாங்க when divided by this அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்ப f of x, இப்போ நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு x is equal to x minus 3 அப்படின்றது, இதை வந்து நீங்க என்னன்னு எடுத்துக்கோங்க, g of x எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த இது p of x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து q of x. சரிங்களா? சேம் ரிமைண்டர். இப்போ இதை புட் பண்ணும்போது ரிமைண்டர் சேம் தான் வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், g of x 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணா x is equal to 3 வரும். இதை நம்ம p of x ல புட் அப் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் என்னன்னு பார்ப்போம். வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அதுதான் என்னவா இருக்கும், ரிமைண்டரா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி x is equal to 3 னு g of x லையும் புட் அப் பண்ணுவோம். ஒரு வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் வரும், அதான் ரிமைண்டர். p of x ல வந்த மாதிரி q of x லயும் வரும். சரிங்களா? இதான் பேசிக். இப்போ என்ன பண்றோம், p of x என்ன, p of x equal to 2x cube plus ax square plus 4x minus 12. இதில் நம்ம என்ன பண்ண போறோம், 3 அப்ளை பண்ணோம், p of 3. p of 3 அப்ளை பண்ணி வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் என்னன்னு பார்க்குறோம். 2 3 cube plus a 3 square plus 4 of 3 minus 12. இப்போ என்ன வரும், 2 into 27 plus 9a plus 12 minus 12. அப்போ இங்கே 54 வரும், இங்கே 9a வரும். இந்த 12 plus 12 minus 12 கேன்சல் ஆகும். அப்போ p of 3 வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் இதுன்னு தெரியுது. அதே போல q of 3 என்ன, q of x என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க, x cube plus x squared minus 2x plus a. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 cube plus 3 square minus 2 of 3 plus a.
அப்போ நமக்கு 27 plus 9 minus 6 plus a, that is q of 3. அப்போ நமக்கு இங்கே ரெடியூஸ் பண்ணால் இங்கே 9 6 ரிமூவ் பண்ணால் 3 வரும் a, that is 30 plus a, equation 2. Value of the polynomial p of 3 என்னவோ அதான் value of the polynomial q of 3. ஏன்னா ரிமைண்டர் சேம்னு சொல்லி கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறேன். p of 3 equal to q of 3. ஸோ இங்கே எனக்கு 54 plus 9a equal to 30 plus a. அப்போ அந்த 9a இங்கே கிரேட்டராக இருக்குது, a இங்கே இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு ஏவை. 8a இங்கே 54க்கு 30 இருக்குது. 30 இது கொண்டு வந்தால் ரிமூவ் பண்ணிடலாம், 24 வரும். எதுவும் இல்லை, இங்கே 0. அப்போ நமக்கு இந்த 24 அங்கிட்டு போச்சுன்னா இந்த 24 ரைட் சைடு வச்சுக்கோ. ஏன்னா ஏ மட்டும் தானே நம்ம வேறணும், அதனால் அதை மட்டும் கார்னர் பண்ணுறோம். -24. ஆனால் 24 8 டைம்ஸ் போகுமா? போகும். எவ்வளோ டைம்ஸ்? 3 8s are 24. இங்கே மைனஸ் இருக்கா? -3. ஸோ ஆன்சர் வந்து -a equal to -3 தான் ஆன்சர். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப ஒரு சம் கொடுத்துருக்காங்க. x-1 வந்து ஃபேக்டரா அப்படின்னு செக் பண்ண ஃபாலோவிங் ஈக்குவேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x³ 5x² minus 10x plus 4. சரிங்களா? இப்போ பாருங்க, x-1 ஃபேக்டரான்னு செக் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? இதை வந்து x-1 equal to 0 பண்ணிக்கோ, x is equal to 1. இதை அப்ளை பண்ணி என்ன வரணும்? 0 வரணும். இந்த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 0 வரணும். அப்படின்னா ஃபேக்டர். சரிங்களா? ஏன்னா எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும்னா மட்டும்தான் 0 வரும். அப்படின்னா மட்டும்தான் ஃபேக்டர். இப்போ 10னா 10 into 2. அப்போ சாரி 10னா என்ன சொல்லலாம்? 5 into 2 சொல்லலாமா? 10 equal to 5 into 2. அப்போ 5 ஒரு ஃபேக்டர், 2 வேறு ஃபேக்டர். அது போல் 5ஆல் டிவைட் பண்ணாலும் சரி, 2ஆல் டிவைட் பண்ணாலும் சரி, எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0 ஆகும். அது போல் இது வந்து இதை டிவைட் பண்ணுதுன்னா அப்போ வந்து 1 நீங்கள் அப்ளை பண்ணி பாரு. வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் என்ன வருதுன்னு பாரு. p of 1, அதாவது இந்த ஈக்குவேஷன் p of xன்னு வச்சுக்கோ, இந்த ஈக்குவேஷன் g of xன்னு வச்சுக்கோ. g of x 0 பண்ணி எனக்கு இது வருது. இதை புட்டப் பண்ணுறோம். புட்டப் பண்ணல என்ன வருது? 1³ plus 5 1² minus 10 of 1 plus 4. என்ன இது பண்ணலாம்? 1 இங்கே 5, இங்கே -10, இங்கே 4. என்ன பண்ணா வருது? ஸோ 6 வருது, 4 10 plus -10 இது ரெண்டும் 6 வருது. இது ரெண்டு ஆட் பண்ண 6, இங்கே 4. எல்லாம் சேம் சைடு ஆட் அண்ட் புட் சேம் சைன். சேம் சைன்னா ஆட் அண்ட் புட் சேம் சைன். இங்கே -10 இருக்கு, ரைட். அப்போ +10 -10 டிஃபரன்ட் சைன், சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் சைன். இங்கே ரெண்டுமே கேன்சல் ஈச் அதர், 0. அப்போ p of 1 வந்து 0 வருது. வென் அப்ளை பண்ணல, g of x அப்ளை பண்ணால் 0 வருது. ஸோ நம்ம சொல்லிடலாம் x-1ங்கிறது ஃபேக்டர், இதோட ஃபேக்டர் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த ஈக்குவேஷன் செக் பண்ண சொல்றாங்க. ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴ plus 5x² minus 5x plus 1. இது வந்து p of xன்னு வச்சுக்கோ. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்? வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் வென் g of x வந்து 0 பண்ணணும் போது, அதாவது x-1 equal to 0ங்கிற x is equal to 1 இதை அப்ளை பண்ணணும். இதை ஸோ p of 1 equal to 1⁴ plus 5 of 1² minus 5 of 1 plus 1. 1 plus 5 into இந்த 1² 1 தான் வரும். அப்போ 5 மட்டும்தான். -5 plus 1. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கேன்சல் ஆயிரும். +2 மட்டும் வரும். சரிதானே? +2 மட்டும் வருது. ஏன்னா ஆக்சுவலாக வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 2 வருது. +5 -5 கேன்சல் ஆயிரும். இந்த 1 ஆட் பண்ணால் 2. அப்போ வந்து p of 1 அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 0 ஆகலை. அதனால x-1ங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாது. இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு. சரியா? ஆனால் முன்னாடி ஃபேக்டராக இருந்துச்சு. சரியா?